ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம குமார் வந்துட்டு கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே அரசியை பற்றி ரொம்ப தப்பாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் இப்பேற்பட்ட குடும்பத்தில் எங்களால் பொண்ணு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கோவத்தோட நம்ம குமாரை போய் வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சுடர் இருந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டு சக்திவேல் முத்துவேல் இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க. ஒரு வழியா நம்ம குமாரை காப்பாத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதுமே நம்ம முத்துவேல் பயங்கரமா நம்ம குமாரை தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சுடர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லவும் அந்த நேரம் பார்த்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு நீங்க எதுக்காக சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு நான் தான் வர சொன்னேன், இங்க நிக்கிறாரே உங்க புள்ளைய அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நீங்க பண்ற அநியாயத்தெல்லாம் யாரும் தட்டி கேட்காம அமைதியா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இனிமேலும் என்னால இருக்க முடியாது. இங்க பாருங்க உங்க பையன் என்ன விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாம அந்த அரசியை வெறுப்பேத்துறதுக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். வேற எதுக்காகவும் என்னால கல்யாணம் பண்ணிக்கலையா? இந்த வீட்டுல நான் இருக்கிறது சாப்பிட்டு தூங்குறது வேலை மட்டும்தானே எனக்கு. இதுக்காகவா என் அம்மா கிட்ட வந்து அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? இங்க பாருங்க இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க சார், ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு எப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க சார், இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா நம்ம சுடர் இருந்துட்டு குமாரை பத்தி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்க பாரு சத்தி, இதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உன்கிட்ட, இவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நீ என்கிட்ட என்னோட பேச்சை கேட்டியா? இப்ப பாத்தியா இவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியாடா அப்படின்னு நம்ம சத்திவேல ஒரே அடி பல்லாருன்னு விடவும், அண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா ஒரு வார்த்தை கூட பேசாத, பாத்தியா என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியாடா? இங்க பாருடா குமாரு, இப்படி எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்பட வைக்கிறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனாடா. நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தாண்டா அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எதுக்காகடா இப்படி உன்னோட புத்தியெல்லாம் போகுது? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? எதுக்காகடா அந்த பொண்ணை பத்தி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட இவ்வளவு அசிங்கமா போய் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயிலும் பாக்கியமும் வராங்க. வந்த உடனே இங்க நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ சுடரு என்னாச்சு சுடரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சுடர் அழுதுகிட்டே வந்து நம்ம பாக்கியத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுல இருக்கிற யாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லம்மா. இவர் என்னை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை அசிங்கப்படுத்தி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம தினமும் ரூம்குள்ளேயே வந்து உட்காந்து குடிக்கிறாருமா, என்னை என்னென்னமோ பேசுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. எதுக்குமா இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்ச? அக்கா எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லுச்சு, இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத, நீ சந்தோஷமா வாழவே மாட்டேன், அவங்க கூட எல்லாம் உன்ன சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அக்கா எத்தனையோ முறை சொல்லுச்சு. ஆனா நம்பல அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட நம்ம தங்கமேல இருந்துட்டு, சுடரு என்ன சுடரு சொல்ற நீ? இங்க பாரு சுடரு, இத்தனை நாளா இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இங்க பாரு என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? உனக்காக நான் இருக்கண்டி, நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே, இங்க பாருங்க என் தங்கச்சி எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கொடுமைப்படுத்துறதுக்காக தான் என்னோட தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கேட்கவும், யாருக்குமே பதில் சொல்ல முடியாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமேல இருந்துட்டு, மா இங்க பாத்தியாமா, யாராவது ஒரு பதில் சொல்றாங்களான்னு பாத்தியா? இங்க பாருமா, இதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த குடும்பத்துல நம்ம பொண்ணு கொடுக்க வேண்டாம், அதுவும் இந்த பொறுக்கி நாய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொன்னா இல்லையா? இப்ப பாருமா, சுடரோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. அவ சந்தோஷமா வாழ முடியாம திக்கி திணறிக்கிட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறதா என்னால பார்க்க முடியலமா. இங்க பாரு சுடரு, இனிமேலும் நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுடரு. வா சுடரு, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்கக்கா, இவனை சும்மாவே விட்டுட்டு போக கூடாதுக்கா, இவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னா இவன் மேல கேஸ் கொடுத்துருக்கேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பிட்டுதான்க்கா, ஜென்மம் முழுக்க இவன் வெளியே வரவே கூடாது. இவன் வெளியே இருந்தா கண்டிப்பா யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா. அதனாலதான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸை வர வச்சிருக்கேன். இங்க பாருடி, தேவையில்லாத வேலை எல்லாம் நமக்கு வேண்டாம், இனிமே இந்த குடும்பத்தோட சகவாசமும் நமக்கு வேண்டாம், வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், நிறுத்துக்கா, இவரு என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவரு
ஊருப்பட்ட அநியாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை அமைதியாக இருக்க சொல்றியா? கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளவோ பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க. அவங்க பேச்செல்லாம் மீறி இப்படி உங்கள் வீட்டு பையனை இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்காரு. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகால. எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழ்றோன்ற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அதனால இனிமேலும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்கே பாருங்க, இதுக்காகவே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. என் பெரிய பொண்ணோட வாழ்க்கை தான் சரியில்லைனா இப்போ என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை அதுக்கு மேலே இருக்கே. கடவுளே, நான் எங்கே போய் இந்த குறைய சொல்லுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அழுகாமல் இருமா. இங்கே பாருங்க சார், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க சார், அப்போ தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருடி, முதல்ல கேஸை வாபஸ் பண்ணுறியா இல்லையாடி? எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, அதெல்லாம் மனசில் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம சத்திவேல் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்க சார், ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை தான், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க சார், பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இந்த பொண்ணு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே தீருவோம், நீங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சத்துவேல் இருந்துட்டு அதாவது சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் அவனை கண்டித்து வைக்கிறேன், இனிமேல் அப்படி ஒரு தப்பு அவன் பண்ணவே மாட்டான், நான் பார்த்துக்கிறேம்மா, இந்த கேஸை வாபஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நீங்க உங்க பையனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றதுனால மட்டும்தான் உங்க பையன் இவ்வளவு திமிரேறி போய் கிடைக்கிறான். எதுக்காக இப்படி எல்லாம் கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கேவலமா பண்ணாம கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சத்திவேலு கிட்ட சொல்லவும், சத்திவேலு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது குமார் வந்துட்டு பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும், கொஞ்ச நேரம் நிறுத்திரியாடி, ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துட்டு எப்படி உன்னால இவ்வளவு அசிங்கமா பேச முடியுது? எவ்வளவு திமிரேறி போய் கிடக்குது பாரு இவருக்கு. அப்பா, இந்த குடும்பத்துல இருந்து நீங்க பொண்ணு எடுத்துருக்கவே கூடாதுப்பா, எப்படி திமிரா பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம குமார் சொல்லவும், இதை கேட்டு நம்ம முத்துவேலுக்கு பயங்கரக்கும் வந்து குமார ஒரே அடி பல்லாருன்னு அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே, இங்க பாருடா, எல்லா தப்பும் பண்ணது நீ, இப்போ அந்த பொண்ணை நீ கேவலமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை? எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுற வேலையை நிறுத்திட்டு நீ இப்படி பொறுக்கித்தனத்தை பண்ணாம இருந்தாதே உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. எவ்வளவு புத்தி சொன்னோம், எந்த புத்தியுமே மனசுல எடுத்துக்காம இப்படி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கே. இங்க பாருங்க, இவளை நான் பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, இப்போவும் என் மனசுல அரசி தான் இருக்கா, அரசி கூட மட்டும்தான் நான் வாழ போறேன், இவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சுடர் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னடா சொன்ன நீ? அது அப்போ எதுக்காகடா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? எதுக்காகடா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம குமாரை அடிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே பாருடா குமார், அந்த பொண்ணு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கு. உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கறது தான் மொத வேலைன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துச்சு பார்த்தியா, அதுதான் நல்லதே. நீ எல்லாம் போய் ஜெயிலில் கழுத்தினாதான்டா உனக்கு புத்தி வரும். எத்தனையோ தப்பு பண்ணியும் உன் அப்பா உன் கூட நின்றான் பார்த்தியா, அதனால தான் திமிரு ஏறி போய் இப்படி கேவலமாக பொறுக்கித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு சத்தி, இனிமேலும் உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, கண்டிப்பா உன் பையன் உருப்படவே மாட்டான், அதனால அவன் ஜெயிலுக்கு போட்டும் விடு அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நீங்களும் என்னென்ன இப்படிலாம் பேசுறீங்க? அங்க பாருங்கண்ணே, நீங்களாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்கண்ணே, ப்ளீஸுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னத்தை பேச சொல்ற? உன் பையன் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு என்னத்தை பேச சொல்ற? அவன் ஜெயிலுக்கு போய் கழித்துனா மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் உணர்ந்து திருந்துவான். அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் முத காரணமே நீதாண்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடா, இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கறதுக்காகவே வந்து பிறந்திருக்கேடா, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண? உன்னை நம்பி வந்தவளை நீ எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கணும். உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா, இந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழாம எதுக்காகடா இப்படி கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேலும் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது. உன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான்டா, நீ இனிமே ஜெயில தான் வாழ்க்கை முழுக்க களி தின்னுக்கிட்டு இருக்கணும். இங்க பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு
ஆரம்பிச்சிட்டீங்களே, உங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டேன். உங்க எல்லார் மேலேயும் நான் கேஸ் கொடுக்குறேன். எல்லாரையும் கேஸ் கொடுத்து உங்க குடும்பத்தோட நான் உள்ள தள்ளுறேனா இல்லையான்னு பாருங்க. இங்க பாருமா, இந்த பொறுக்கி நாய் பண்ண தப்புக்கு எதுக்காகமா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பணும்? அதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த பொறுக்கி நாயை மட்டும்தான் நான் இவன் மேல மட்டும்தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன். இவனை எப்படியாவது நான் ஜெயில தள்ளிட்டு தாமா வருவேன். கண்டிப்பா இந்த குடும்பத்துல இனிமேலும் நான் வாழ மாட்டேன். இவன்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்க போறேமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சுடரு, என்னடி சொல்ற சுடரு, இங்க பாருமா, திரும்ப என்னோட வாழ்க்கையில நீ எந்த முடிவும் எடுக்காதமா. அக்கா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிச்சு, இவங்க பேச்ச கேட்காதடி, உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடும்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அக்கா பேச்ச கேட்காம உன் பேச்ச கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாத்தியா, எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைமா. இப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா வாழ்றது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சீங்க. பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க. இப்ப பாருங்க, பணம் எவ்வளவோ கொட்டி கிடக்குதான். ஆனா இங்க ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததே கிடையாது. நம்ம வீட்டுல இருந்த சந்தோஷம் எங்கேயுமே வராதுன்னு எனக்கு இப்பதான் தோணுது. நம்ம வீட்டில் தான் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லைம்மா, என் வீட்டில் தான்மா நான் சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தேன். கஞ்சி கோலோ நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்தேம்மா. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேம்மா அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டு சொல்லவும் நம்ம யார் தங்கமையில் வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சுடரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவன் இங்கே இருக்கவே கூடாது, நீங்கள் பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரசி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாரு அரசி, எதுக்காக அரசி அழுதுகிட்டு இருக்க, பாத்துக்கலாம் விடு, கார்த்திகேயன் தானே, கார்த்திகேயனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் கார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உன்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். கேட்டதுக்கு அப்புறம் நீ எல்லா உண்மையுமே சொல்லு. அதுக்கப்புறமும் கார்த்திகேயன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? இங்க பாருங்க நீ, என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய தப்பு பண்ணதே அந்த குமாரை லவ் பண்ணது மட்டும்தான். அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால முடியல நீ, எதுக்கடா உயிரோடு வாழ்றோன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம் நீ, யாருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இனிமே நான் இப்படியே இருந்துடுறேன், நம்ம குடும்பத்திலேயே சந்தோஷமா இருந்துடுறேன். எனக்கு இனிமே கல்யாணம் ஏற்பாடே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருமா அரசி, இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, அந்த பொறுக்கி நான் இப்படியெல்லாம் பண்றதுக்காக நீ என்னம்மா பண்ணுவ, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை உன்னோட மனசோட என்ன போலவே இருக்கும். நீ ரொம்ப ரொம்ப நல்ல மனசு உள்ளவ, உன்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரியே உன்னோட வாழ்க்கை அமையும், நீ கவலையே படாத. இல்லைங்க நீ, இல்லை என்னோட வாழ்க்கை அவ்வளோதான், இனிமே நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், எனக்கு கல்யாணத்தை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா என்னக்கா இப்படி ஒரு பிரச்சனையும் ஆகிப்போச்சு, என்னக்கா பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, அந்த கார்த்திகேயனே வந்து திரும்ப பேசினாதான் உண்டு, என்ன. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்டேயும் கதிர்கிட்டையும் போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, கார்த்திகேயன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே காலையிலே சொல்லி உங்ககிட்ட சொல்லி தானே மாமா அனுப்புனாரு, நீங்கள் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லவும், கார்த்திகேயன் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால அவரும் போயிட்டாரு, நாங்களும் விட்டுட்டோம். சரி, பொண்ணு பார்த்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த குமார் கேடு கட்டவன் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு சத்தியமா நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த விஷயத்துல அரசுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுனே எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அரசி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகேயனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி தலை சுத்தி போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் அப்பா இருந்துட்டு, இங்க பாரு கார்த்திகேயா, அந்த பொண்ணு யாரு, என்ன அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அது எதுவுமே விசாரிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே கார்த்திகேயா, ஏண்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நாங்க ஆசைப்பட்டோம், எதுக்காகடா இப்பேற்பட்ட குடும்பத்துல போய் மாட்ட பார்த்த, இங்க பாருடா, இனிமேலும் அந்த பொண்ணை பத்தி யோசிக்காம உன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிடா, நீ ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இங்க பாருங்கப்பா, அரசி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவன் தான்ப்பா பொறுக்கி, அவன் தான் ஏதோ தப்பா சொல்லி வச்சிருக்கான், நீங்க அவனெல்லாம் நம்பாதீங்கப்பா, அவன் அரசிக்கிட்ட நிறைய முறை சண்டை போறத பார்த்துருக்கேன், பிரச்சனை பண்றதையும் பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படிங்கப்பா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும், நான் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா
இந்த விஷயத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள சந்தேகப்படாதீங்கப்பா. காலையில கூட அவங்க பசங்க என்ன தனியா பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. இங்க பாருங்கப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாரு கார்த்திகேயா, திரும்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, எதுக்காக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தெரியாம எதுக்காகப்பா அவங்க மேல தப்பு இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணணும். நான் போய் கேட்டுட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதாவது நம்ம பாண்டியன், கோமதி, அதுக்கப்புறம் நம்ம ராஜி, மீனா, அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கோமதி இருந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருங்க சார், என்னென்னமோ நடந்து போச்சு. அதாவது அரசிக்கிட்ட ஏற்கனவே நிறைய முறை அந்த பையன் சண்டை போட்டிருக்கான், பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆனால் இந்த விஷயத்த பற்றிலாம் எனக்கு தெரியாது. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயமும் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுட்டு போகலான் தான் வந்தேன். காலையிலேயே உங்கள் பசங்க 2 பேரும் என்கிட்ட இந்த விஷயத்த பற்றி தான் பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த விஷயத்த பற்றி பேசுறதுக்காக தான் என்னை வர சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் போயிருப்பேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு ஃபோன் வந்ததுனால நான் கிளம்பி போயிட்டேன். ஏன் மேலே தான் தப்பு? உங்கள் பசங்க மேலேயோ உங்கள் மேலேயோ எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ நான் வந்திருக்கேன், நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசியோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கார்த்திகேயனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சார், இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம அரசி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க அரசி, அவங்கள போய் நம்ம தப்பா சொல்ல முடியுமா? அவங்க உங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஊருக்கு ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க. கண்டிப்பா அரசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட அப்பா அம்மா கிட்டையும் அவங்க கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது கிருஷ்ணன், அதாவது கார்த்திகேயன் இருந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லவும், இங்க 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 பாருங்க தம்பி, நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த விஷயத்த பத்தி எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லிதான் தெரியும்னு நினைச்சுதான் என் பசங்க 2 பேரையுமே நான் அனுப்பிவிட்டேன். ஆனா அவங்க உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து அரசிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அரசி இப்போ வரைக்குமே ரூம்குள்ளே போய் அழுதுகிட்டே தான் இருக்கா. அவளோட கஷ்டத்தை எங்களால் சமாதானப்படுத்தவே முடியல. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நான் அரசிக்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்ன தம்பி, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கு தெரியாது நம்ம கார்த்திகேயன் வந்திருக்க விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் உள்ள போய் கதவை சாத்த உடனே நம்ம அரசி பயந்து போயிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அரசி, நீங்க பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு இப்பதான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நீங்க பாதிக்கப்பட்டவங்க, நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இவ்வளவு வருத்தப்படணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா? இங்க பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்ச தப்புக்காக இப்போ வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறதே கிடையாது. இனிமே என்னோட வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு வேண்டவே வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்களோட வாழ்க்கையையும் பிரச்சனையாக்கி நான் விடல. அதனால நீங்க கிளம்புங்க. நீங்க வேற பொண்ணை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அரசி, உங்க மேல வந்த ஃபீலிங்ஸ் மாதிரி வேற யாரு மேலேயும் எனக்கு வந்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. எந்த ஒரு தப்புமே பண்ணாம உங்களுக்கு எதுக்காக நான் தண்டனையை கொடுக்கணும்? இங்க பாருங்க அரசி, நீங்க கவலைப்படாதீங்க. என் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். நான் போய் என் அப்பா அம்மா கிட்ட பேசி என்னைக்கு நிச்சயதார்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே கண்டிப்பா நடக்கும். நீ கவலையே படாத அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வராரு. வெளியே வந்து நம்ம பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க சார், நீங்களும் நடந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதீங்க. அவன்
இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு பெரிய காரணம் அரசியோட கல்யாணம் நடக்கக்கூடாது, அரசி சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. அரசி ரொம்ப சந்தோஷமா என் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழ தான் போகிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்பேற்பட்ட பையன் நமக்கு மாப்பிள்ளையா வர்றது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம கோமதி கிட்ட சொல்லவும், கோமதியும் ரொம்ப சந்தோஷமா, ஆமாங்க, இப்பேற்பட்ட பையனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, இந்த வயசுலயே இவ்வளோ புத்தியோட எவ்வளோ நல்லா யோசிச்சு எல்லார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு அரசி கிட்ட போயிட்டு, இங்க பாரு அரசி, என்ன அரசி திரும்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு அரசி, அதுதான் கார்த்திகேயன் வந்து சொல்லிட்டு போனாருல அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு, எதுக்காக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க, இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, திரும்பவும் உங்களை எல்லார் முன்னாடியும் நான் தலகுனி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுவோம். இங்க பாரு அரசி, நீ எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணாம நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, இந்த மாதிரி அழுகணுன்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது, நீ வருத்தப்படாத சரியா அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா என்னால வருத்தப்படாம இருக்க முடியும், இப்பேற்பட்ட அசிங்கத்தை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு எப்படிமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நடிக்க முடியும், என்னால் நடிக்க முடியாதுமா, இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாமா, இனிமே நான் நம்ம குடும்பத்திலேயே இப்படியே நான் இருந்துடுறேம்மா, நான் இப்படி இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குமா, இனிமே உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியோ எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. இங்க பாரு அரசி, அந்த பொறுக்கிக்கு பயந்துக்கிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், கண்டிப்பா அந்த கார்த்திகேயன் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருமா அரசி, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையமா, நீ கவலைப்படாத, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டு தான் வருவான், நீ கவலைப்படாதமா, அந்த பொறுக்கி நாய்க்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ இழந்துடக்கூடாது, நீ ரொம்ப சந்தோஷமா வாழணுமா, அதை பார்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷப்படணும், இதுக்காகாவது சந்தோஷமா இரு சரியா அண்ணே, நீ எதுவுமே பேசாத சரியா, நீ எதை பத்தியுமே யோசிக்காம சந்தோஷமா இரு, இங்க பாரு அரசி, இவ்வளோ பேரு சொல்றோம், ஆனா எதுவுமே மனசுல எடுத்துக்காம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே அரசி, இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே நம்ம கார்த்திகேயன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே, என்னடா சொல்ற, இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நடந்துச்சா, அந்த பையன் இவ்வளவு பொறுக்கியா, அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ணுவாங்களா, இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே நிறைய முறை அரசிக்கிட்ட வந்து அந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தான், அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட இருந்து ரொம்பவே பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் ரொம்ப ரொம்ப தப்பான பையமா, அந்த பையனுக்காக அந்த பொண்ணு நம்ம தப்பாக நினைக்க வேணாமா, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா எங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா, என்னையும் அரசியும் பிரிச்சிடாதீங்கம்மா, நான் அரசி மேலே வந்த ஃபீலிங்ஸ் மாதிரி வேறு யார் மேலேயும் எனக்கு வந்ததே கிடையாதுமா, உங்கள் காலில் கூட விழுறேன், அரசியை தப்பாக நினச்சிக்காம அவ பாதிக்கப்பட்ட விளைவே திரும்ப திரும்ப அவளை படுத்திக்கிட்டு இருக்கிறதும் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதும் மிகப்பெரிய தப்புமா, அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ண வேண்டாமா, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கவும், இங்க பாருடா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நாங்கள் இவ்வளவும் பேசணும், இப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிற குடும்பத்துல நம்ம எதுக்குடா பொண்ணு எடுக்கணும், நம்ம வேண்டாண்டா, வேற குடும்பத்தை பார்த்து போயிடலாண்டா, அதுவும் பெரிய பெரிய பையனோட அதாவது பொண்டாட்டி வீட்லயே இல்லையா, ஏதோ பிரச்சனைகள் இருக்கா, அதுவும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையான்னு கூட தெரியலையா, அதுக்காக என்னமா பண்ண முடியும், அவங்களுக்குள்ள ஏதோ செட் ஆகாம இருந்திருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருந்துக்கலாம், அதுக்காக நம்ம அந்த பொண்ணை தப்பு சொல்லிட முடியுமா, இங்கே பாருங்கம்மா, எதுக்காகம்மா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடறாங்க. இங்கே பாருடா, நீ என்னமோ சொல்கிற, அதுக்காக நாங்கள் சம்மதிக்கிறோம், ஆனால் உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம்டா, நீ சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், நீ சந்தோஷத்தை இழந்து இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும்மா, நான் அதை பார்த்துக்கிறேம்மா, நீ முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசுமா, அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இப்போ நம்ம பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. பாண்டியனும் ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க சார், யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போதான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்த்துட்டு போனோம்ல, கார்த்திகேயனோட அப்பா நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீங்களா
நீங்களா சார்? சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க சார், ஏதோ உங்கள பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்காம உங்கள ரொம்ப காயப்படுத்திட்டு போயிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க சார். இப்பதான் என்னோட பையன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்ககிட்ட சொன்னான். அப்பதான் புரிஞ்சது உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு. நீங்க வருத்தப்படாதீங்க சார். நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்ல நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நடக்கும். நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா குமாரு, உன்னை எப்படியாவது நான் வெளியே எடுக்கிறேன், நீ கவலையே படாதடா அப்படின்னு சொல்லவும், அப்பா அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்து அந்த அவ என்னென்னலாம் பேசினான்னு பாத்தியப்பா, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலப்பா, அதுவும் என்ன ஜெயில வர தள்ளி விட்டுட்டா, என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுப்பா, இந்த விஷயத்த நீங்க சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்புடா, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்ச, உன்னை எப்படி நான் வெளியே எடுப்பேன், இப்போ அவ வந்து உன் மேல இருக்கிற கேஸை வாபஸ் பண்ண மட்டும்தான் உன்னை வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லவும், நம்ம சுடர் இருந்துட்டு குமாரோட கேஸை வாபஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.